இயற்கை வளங்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கல்குவாரிகள். இத்தகைய கல்குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். குட்டி கேரளா போல மலைகளும் ஆறுகளும் நீரோடைகளும் தென்னந்தோப்புகளும் பழந்தோட்டங்களும் நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் கல்குவாரிகளால் அழிந்து வருகிறது. இந்த குவாரிகள் அனுமதி பெற்றும் பெறாமலும் பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இதனால் இயற்கை வளங்கள் அழிந்து வருகிறது. பல கட்ட போராட்டங்கள் மற்றும் வழக்குகளுக்கு பின்னர் சில குவாரிகளை மூட அரசு உத்தரவு பிறப்பித்தது. இருந்தபோதிலும் தற்போது பல குவாரிகள் இயங்கி வருகிறது. அனுமதித்த அளவினை விட பல ஏக்கர் நிலங்களில் கற்களை எடுத்து மழை வளங்களை அழித்து வருகின்றன. இதுபோன்ற சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் மூலம் கற்களை வெட்டி எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விதிகளை மீறி அதிக ஆழத்தில் கற்களை வெட்டி எடுக்கிறார்கள். அருகில் உள்ள நிலத்திலும் குவாரி நடத்தப்படுகிறது. அதற்கு உரிமமும் பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கனிமவளத்துறை கமிஷனருக்கு புகார் தெரிவித்ததுடன் குவாரி செயல்பட தடை விதிக்க வேண்டும் எனவும் பால்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த குவாரி சம்பந்தமாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மனுக்கள் அரசு அலுவலகங்கள் பல்வேறுபட்ட துறைகளுக்கு அனுப்பியும் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. அதன் பிறகுதான் நீதிமன்றத்தை அணுகினோம். நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பில் மனுதாரை விசாரித்து குவாரி முதலாளிகளையும் விசாரித்து எல்லா உண்மைகளையும் கண்டறிந்து அதன் பிறகுதான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் எங்கள் மனுதாரர்களை எவ்வித அறிவிப்புமின்றி இவர்கள் அவசரமாக கிட்டத்தட்ட 9 மாதம் அடைத்திட்டு இருந்த குவாரியை திடீரென திறந்து விட்டார்கள். மனுதாரை விசாரித்ததற்கு பிறகுதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனா அவங்க எங்களை விசாரிக்காம இறுதி முடிவு எடுத்துட்டாங்க. என்கொயரியில எங்களுடைய மகஜரை கொடுத்திருக்கோம். குவாரி நிரந்தரமா இல்ல, இரவு நேரங்கள்ல சில நேரங்கள்ல செயல்படுது. இந்த கிரசரன் சொல்லக்கூடிய நிரந்தரமா செயல்பட்டு சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகளால் அருகிலுள்ள வீடுகள் அதிர்வதாகவும் தூசி படலத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, நீர்நிலைகள் மாசு என பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்று சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோர்ட்டு அவங்களுடைய அந்த அனுமதி இதையும் ரத்து பண்ணி என்ன செய்திருக்காங்க, கல்குவாரி தரப்புக்கு ஃபைனு போட்டிருக்காங்க. 1 லட்ச ரூபா ஃபைனம் போட்டு அனுமதியை ரத்து பண்ண பிறகு என்ன செய்துட்டு இருக்காங்க, நைட்டு க்ரஷர் ஓட்டி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதனால் ஊர் மக்களுக்கு பெரிய பாதிப்பு, பெரிய மாசு. பக்கத்திலே நம்ம போக முடியாது. பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வீடுகளில் இருக்கும். அவ்வளோ தூரம் பாறை பொடியெல்லாம் வீட்டுக்குள்ளே சாப்பிடைய சாப்பாட்டுலாம் எல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு வீசிங். இதை நிரந்தரமாக தடை பண்ணி ஏன்னு சொன்னால் அவங்களுடைய அனுமதியை மீறி என்ன செய்துட்டாங்க, அடிச்சுட்டாங்க. அவங்களுடைய அனுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.5 ஏக்கர் 9 ஏக்கர் உள்ளதான் அவங்களுடைய அனுமதி கோரி அடிக்கிறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 23 ஏக்கருக்கு மேலே என்ன செய்துட்டாங்க, அடிச்சுட்டாங்க. ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் என்ன செய்திருக்காங்க, 11 கோடிக்கு மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. அவர் ஆய்வு பண்ணி என்ன செய்திருக்காங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன செய்திருக்காங்க, இப்போ இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அவருக்கு என்ன ஒரு இது இருக்குது, அவர் ஃபைன் போட்டது எதுக்கு போட்டார், அதையெல்லாம் தாண்டி இப்போ அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எந்த நோக்கத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ யார் இதுக்கு உதவிட்டு இருக்காங்க. இதுகுறித்து அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் விரைந்து இதற்கு உரிய தீர்வினை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தினுடைய மட்டத்திலிருந்து 200 அடிக்கு மேல் பள்ளத்தில் கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அதிகாரிகள் சரிவர கண்டுகொள்ளவோ இது பண்ணவோ இல்லை. காரணம், இந்த குற்ற பின்னணியில் இருப்பவர்களினுடைய உறவினர்கள் உயரதிகாரிகளாக இருப்பதாலும் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அடிமையைப் போல செயல்படுவதாலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தோம். நடவடிக்கை இல்லை. நீதிமன்றத்தை அணுகி இன்றைக்கு அதனுடைய விசாரணையிலே கலந்து கொண்டோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இயற்கை வளங்களை அளிக்கும் சட்டவிரோதமான கல்குவாரிகள் அகற்றப்பட வேண்டும் என்பதை கன்னியாகுமரி மக்களின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் விமலாவுடன் சத்தியம் செய்தி குழு.